2028 இறுதிக்குள் பறக்கும் ரயில் வழித்தடத்தில் மெட்ரோ சேவை தொடங்க தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன? அண்மையில நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்துல டெல்லி சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்கும் போது அவர் அந்த வேளச்சேரி கடற்கரை இடையேயான அந்த MRTS பறக்கும் ரயில் சேவையை மாநில அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும், குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என கோரிக்கையை விடுத்திருந்தார். அதன் வெளிப்பாடாக சென்னை வேளச்சேரி கடற்கரை இடையேயான MRTS ரயில் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு வழங்குவதற்கு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வழங்கியிருந்ததாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த அறிவிப்பை தொடர்ந்து எப்போது இது நடைமுறைக்கு வர இருக்கிறது என்பது தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நிதி மற்றும் அதிகார மாறுதல்கள் தொடர்பாக அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்னும் 2 மாதங்கள்ல இரு துறைகளிடையும் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. MRTS வழித்தடத்தை மெட்ரோ ரயில் கட்டமைப்புகளுக்கு நிகராக மேம்படுத்த CMRL, அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்பது திட்டறிக்கையை தயார் செய்ய இருக்கிறது. 2028 முதல் சென்னையினுடைய பறக்கும் சேவை வழித்தடத்துல இயக்கக்கூடிய வகையில் உட்கட்டமைப்புகளை பலப்படுத்தவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி பரங்கிமலை இடையே 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 167 தூண்களுடன் தற்போது இந்த ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த பறக்கும் வழித்தடத்துல சிக்னல் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெறக்கூடிய தருவாரையில இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துல வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை என்பது துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த ரயில் சேவை என்பது தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல தென்சென்னை பகுதி மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் இந்த மின்சார ரயில்கள் என்பது இந்த வழித்தடத்துல இயக்கப்பட இருக்கிறது. இந்த வழித்தடத்திலும் 2028 முதல் மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. முதற்கட்டமா MRTS பாலங்களுக்கு கீழே நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைப்பது, பூங்காக்கள் அமைப்பது, வாகன நிறுத்தும் இடங்கள், சிறிய அளவிலான உணவகங்கள், கடைகள், வணிக வளாகங்கள் அமைப்பது என பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே மெட்ரோ ரயில் திட்டம் 2ல மாதவரம் சிறுசேரி சிப்காட், மாதவரம் சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் இடையே அந்த மெட்ரோ ரயில் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த MRTS பறக்கும் ரயில் சேவையும் மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்துல உட்கட்டமைப்பு என்பது பலப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் சென்னையுடைய அனைத்து பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் இனி வரும் நாட்கள்ல மெட்ரோ ரயில்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது.